திருப்பரங்குன்றம் கோவிலில் கள்ளத்தி மரத்தில் பிறை கொடி ஏற்றிருக்காங்க. அதை ஆய்வு செய்ய சென்ற திரு ராஜா அவர்களை கைது பண்ணியிருக்காங்க. அதை பற்றி உங்களுக்கு கருத்து? ஏற்கனவே திருப்பரங்குன்றம் இஷ்யூ போயிட்டு இருக்கு. தீபத்தூண்ல தான் விளக்கு ஏற்றணும் அப்படிங்கிற அந்த கேஸு, அதை தனி நீதிபதி அவங்க கொடுத்த உத்தரவை வந்து செயல்படுத்தலை. பிறகு 2 நபர் இருக்கக்கூடிய அந்த பெஞ்சுக்கு மாற்றினாங்க. அவங்களும் சாட்டை அடி தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் இப்பொழுது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு இப்படியெல்லாம் போயிட்டுருக்கு. இன் மீன் டைம் என்னென்னா, அவங்களுடைய சந்தனக்கூடு கந்தூரி விழா சிக்கந்தர் தர்கா, அதற்கு கொடியேற்றணும் அப்படிங்கிறப்ப அங்கே ஸ்தல விருட்சமாக திருப்பரங்குன்றம் அந்த கோயிலுக்கான ஸ்தல விருட்சமாக இருக்கக்கூடிய கள்ளத்தி மரத்தில் பிறை கொடி ஏற்றிருக்காங்க. சிவப்பு நிற பிறை போட்ட அந்த கொடியை ஏற்றிருக்காங்கன்னு ஏற்கனவே ஒரு சர்ச்சையானது. இது குறித்து நீதிமன்றத்தில் வழக்கும் போட்டாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, இது அந்த கள்ளத்தி மரம் கோயிலுக்கு சொந்தமானதா, தர்காவுக்கு சொந்தமானதா? கோயிலுக்கு சொந்தமானதுன்னா எப்படி அங்கே கொடியேற்ற எப்படி அனுமதிச்சிங்க இப்படின்னு பல கேள்விகளை கேட்டிருக்காங்க. உண்மையிலே அங்கே என்ன நடந்திருக்கு? நீதிமன்றம் இவ்வளவு சொல்லியும் இந்த அரசு HRNC, அதாவது கோயில் சம்பந்தப்பட்ட இடங்களை ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டிய HRNC மாற்று மதத்தினர் அங்கே கொடியேற்றுவதற்கு எப்படி அனுமதிச்சாங்க அப்படிங்கிற விஷயம் இவங்க ஏன் ஒரு வம்படியாகவே இதை செயல்படுத்த மாட்டேங்கிறாங்க? கோர்ட்டு சொன்னா கூட இவங்க ஏன் செயல்படுத்த மாட்டாங்க? அவங்களுக்கு சொந்தமான இடத்துலயே ஏன் அதை செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறத என்னதான் நடக்குதுன்னு பார்க்கறதுக்காக அவர் போயிருக்காரு. அதோட பாஜக தொண்டர்கள் போயிருக்காங்க. நம்ம நண்பர் ஹரிஹரன் கூட அவரோட போயிருக்கிறாரு மதுரையில். அங்கே போயிட்டு திருப்பரங்குன்றம் போகும் பொழுது உடனே அவங்க தடுத்துருக்காங்க போலீஸ். எதுக்கு தடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டப்ப, இல்லை நீங்கள் அங்கே தர்காவுக்கு, நாங்கள் தர்காவுக்கு போகல, கோயிலுக்கு சம்பந்தமான கள்ளத்தி மரத்தில் கட்டியிருக்காங்கங்கிறாங்க. நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியிருக்குது, உத்தரவு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதை செயல்படுத்தக்கூடிய வழியில் அங்கே நடந்திருக்கா இல்லையாங்கிறத பார்க்கறதுக்காக போகிறேன் அப்படிங்கிறப்ப தடுத்து நிறுத்துறாங்க. உடனே அங்கேயே தர்ணா போராட்டத்தை பாஜகவினர் சார்பாக அங்கே நடக்குது. அவரோட ராஜா அவர்களோடு கூடவே போன ஹரிஹரன் உள்ளிட்ட நம்ம பாஜக தொண்டர்கள் அங்கே போராட்டம் பண்ணுறாங்க. பேச்சுவார்த்தை நடக்குது. அப்புறம் அண்ணன் ராஜா எப்படி பேசுவார்னு தெரியும். அந்த சட்ட ரீதியாக அவங்கள்ட்ட போலீஸால் பல விஷயங்களுக்கு பதில் சொல்ல முடியல. பல கேள்விகளை அவர் கேட்குறாரு. தொடர்ச்சியாக அவர் இப்படி கேட்கும் பொழுது இவங்களால பதில் சொல்ல முடியலங்கிறதோ வேற வழி இல்லாமல், நீங்கள் மட்டும் வேணா போங்க, போய் அங்கே பாருங்க அப்படிங்கிறாங்க. சரின்னு இவர் போறாரு. உடனே மேல இருந்து என்ன உத்தரவு வந்தது? இதெல்லாம் டிவிலையும் வந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் மேலேருந்து என்ன உத்தரவு வந்ததுன்னு தெரியல. மேலேந்து உத்தரவு வந்ததா, இல்ல மேலே இருக்கக்கூடியவர்கள் சிக்கந்தர் தர்காலேருந்து போலீஸுக்கு உத்தரவு வந்ததா, மேல் அதிகாரிகளிடம் உத்தரவு வந்ததா, இல்ல வக்ஃப் போர்டு சேர்மன் நவாஸ் கனியிடமிருந்து உத்தரவு வந்ததா, என்னன்னு தெரியாது. உடனே தடுத்து நிறுத்தி உங்களை நாங்க கைது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் ஏற்ற போகிறாங்க. வண்டியில் ஏற்ற போனால் அந்த ஊர் மக்கள், பெண்கள் உடனே தர்ணாவில் இறங்கியிருக்காங்க. வண்டியை நீ எங்களை தாண்டி எப்படி எடுத்துகிட்டு போவீங்க? அவங்க இங்கே நீதிமன்றம் உத்தரவு கொடுத்துருக்கு, அந்த உத்தரவு செயல்படுத்தப்பட்டு இருக்கிறதா, என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலான்னு அவங்க போய் பார்க்குறாங்க. அவங்கள தடுத்தது மட்டும் இல்லாமல் அவங்கள கைதும் பண்ணுறது எப்படி, இது சட்டவிரோதம் அப்படின்னு சொல்லி தர்ணா பண்ணுறாங்க. பெண்கள் எல்லாருமே, அதுதான் அந்த ஊர் மக்கள் எல்லாருக்கூட பெண்கள் எல்லாம் போராட்டம் பண்ணாங்க. என்ன பண்ணுறதுன்னு போலீஸுக்கு தெரியல. சரின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ண இவங்களெல்லாம் பக்கத்தில் இருக்கிற ஒரு மண்டபத்தில் கொஞ்ச நேரம் உட்கார வச்சு டீ காஃபி எல்லாம் கொடுத்து ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் உட்கார வச்சு அதுக்கப்புறம் அனுப்பிச்சிருக்காங்க. இது வரைக்கும் சாதாரணமாக இது போல் அரெஸ்ட் பண்ணால் சரி, டோக்கனுக்காக இது மாதிரி பண்ணி அனுப்பிச்சிருவாங்க. ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசு, சர்வாதிகாரியுடைய ஆட்சி, அவருடைய இரும்பு கரம், அது சும்மா இருக்குமா? உடனே காவல்துறைகிட்ட சொல்லி என்ன பண்ணுறாங்க, இந்த பெண்கள் போராடினாங்கல்ல தர்ணா, இவங்க மேலே ராஜா மற்றும் பாஜகவினர் அங்கே போனதுக்கு பிறக்கூடிய அந்த கள்ளத்தி மரத்தை, அதாவது கோயிலுக்கு சொந்தமான கள்ளத்தி மரத்தை போய் பார்த்ததுக்கே இவர் மீது கைதுங்க மட்டும் இல்லாமல் வழக்கும் 2-3 பிரிவில் வழக்கு. அவரை கைது செய்வது சட்டவிரோதம் அப்படின்னு சொல்லி போராடினாங்கல்ல பெண்கள், அவங்க மேல ஒரு 3 செக்ஷன்ல வழக்கு. இப்ப இப்படி எல்லாம் வழக்கு போட்டு அவங்க அழிச்சாட்டியம் பண்ணிட்டா, இனிமே இந்த கோயில் சம்பந்தமான ஏதாவது பிரச்சனை வருதுன்னு வச்சுங்க, போராடவே எந்த இதுவும் வரமாட்டாங்க.
அந்த ஒரு பயமுறுத்துறதுக்காக 3-4 பிரிவில் அப்படி போட்டு வைக்கிறது. சரி, ஒரு தடவை 2 தடவை ஏறிங்கன்னா போவாங்க. நீங்க அடுத்தடுத்து இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா இது எதுக்குடா இந்த வம்புக்கு எதுக்குடா போவானே அப்படின்னு உங்களுடைய போராட்ட குணத்தை அப்படியே அடக்குவதற்காக காவல்துறை வேண்டுமென்றே 3-4 பிரிவுல எல்லாம் இது போல வழக்கு போடுறாங்க. நம்ம சொன்னோம், இந்த தீர்ப்பு இப்பொழுது தனி நீதிபதியுடைய தீர்ப்பாக இருக்கட்டும், 2 பெஞ்ச் அமர்வு அவங்க கொடுத்த நீதிமன்ற தீர்ப்பாக இருக்கட்டும், இதெல்லாம் மக்கள் போராட்டம். அந்த ஊர் மக்களும் தொடர்ச்சியாக கோலம் போட்டு அதன் மூலமாக எதிர்ப்பு தெரிவித்து விளக்கு ஏற்றி கருப்பு கொடி காட்டி இது போல பல போராட்டங்களை அங்க முன்னெடுத்ததுனால அவங்க வைராக்கியத்தோடு அங்க போராடினார்கள். இன்னும் போனா அந்த பூர்ணச்சந்திரன்கிற ஒரு அப்பாவி தனது உயிரையே மாய்த்து கொண்டார், தியாகியாகவே மாறிவிட்டார். இதுக்கு இந்த தீபத்தூண்ல இவ்வளவு நடந்த பிறகும் எவ்வளவு சென்சிட்டிவான அது. ஒருத்தன் ஏற்கனவே அங்க வந்து ஒரு சூசைட் லெவலுக்கு நடந்து இருக்கேன், அப்படி இருக்கும். அவனுக்காக ஒரு வருத்தமோ ஏதோ அந்த கவர்மெண்ட் ஒன்றும் செலுத்தல, அவனுக்கு காம்பன்சேஷன் அந்த குடும்பத்துக்கு ஒன்றும் கொடுக்கல, இது ஒரு பக்கம். ஆனா இப்பொழுது அடுத்த கட்ட ஒரு பிரச்சனையை அவங்க வேணும்னே அவன் வந்து கொடி அங்க ஏற்றிருக்கிறான். இது என்னன்னு போய் பார்க்க போற ஆளை அரெஸ்ட் பண்றாங்க. இதை தட்டி கேட்ட அந்த ஊர் மக்கள் மீது அடுத்தடுத்த வழக்கு போடுறாங்கன்னா இந்துக்களை வந்து நம்ம என்ன வேணாலும் செஞ்சிடலாம் அப்படிங்கிற இது குறித்து சேகர் பாபுட்ட கேட்கும் பொழுது அவர் கூட என்ன சொல்றாரு, நாங்க இதை பத்தி போலீஸ்லாம் அவர்கிட்ட சும்மா விவாதம் பண்ணாங்க, நாங்க ரொம்ப சாஃப்டா இருக்கோம்னு எங்களுக்கு பயம் இருக்குன்னு அவங்க நினைச்சுக்கிறாங்க. இது வந்து இரும்பு கரம் கொண்ட ஸ்டாலின் ஆட்சி. இரும்பு கரம் கொண்ட ஸ்டாலின் ஆட்சி தான் அந்த 5 பெண்கள் மீது வழக்கு போட்டுருக்குது. ஆனா கள்ளத்தி மரத்துல வந்து ஒருத்தன் பிறைப்படி ஏற்றிருக்காங்க, அவன் மேல ஏதாவது எஃப்ஐஆர் போட்டு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க, அவன் மேல எந்த ஒரு வழக்கம் இல்லை. யாரு தெரியல, யார் கட்டாங்கன்னு தெரியலன்னு ஒரு கதை விடுவாங்க. ஆனா ஒரு ப்ரொசீஜர் வச்சிருக்காங்க. என்னன்னா அங்க மலையில யாரு போறாங்க, இந்த கந்தூரி இந்த இதுக்கெல்லாம் போறாங்க அப்படிங்கிறதுக்கு அவங்கள்ட்ட ஆதார் வாங்கிட்டு அதை கொடுக்கணும் அப்படின்னு போலீஸ் ஒரு உத்தரவு போட்டிருக்குது. அதை செக் பண்ணிட்டு தான் அவங்க மேல அனுப்புறாங்களாம். அப்பனா எவன் மேல போனாங்கிறது இவங்களுக்கு தெரியாதா? கண்டிப்பா தெரியும். அப்பனா அவன் ஆதாரே கொடுக்காம போனானா, இல்ல அந்த ஆதார்ல கொடுத்தவனுக்கும் மேல போனவனுக்கும் சம்பந்தம் இல்லையா? ஏன் எஃப்ஐஆர் அவர்கள் மீது பதிவு செய்யவில்லைன்னு இந்து முன்னணி ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. ஆகவே இந்துக்களை மீது ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு ஒரு வன்மத்தோடு இந்து பக்தர்களை அவர்களுடைய வழிபாட்டு உரிமையே தடுக்கக்கூடிய வகையில இந்த அரசு கொஞ்சம் கொஞ்சமாக செயல்படுகிறது. நீதிமன்ற உத்தரவையும் செயல்படுத்த மாட்டோம்ங்கிற அளவுக்கு அழிச்சாட்டியம் பண்றாங்க. இதற்கெல்லாம் பதிலடியாக 2026 அந்த ஊர் மக்கள் குறிப்பாக இந்துக்கள் பதில் சொல்வார்கள் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வை.